இந்த சாப்டர்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் சந்தை மதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ஸ்டாக்கோட சந்தை மதிப்பை எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவல் டு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஒரு ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸை எங்க பார்ப்பீங்க? ஸ்கிரீனர், மணி கண்ட்ரோல் இந்த மாதிரியான வெப்சைட்ல பார்க்கலாம். ஸோ ஸ்கிரீனர் அப்படின்ற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் தொடர்ந்து எல்லா பேராமீட்டரோட கால்குலேஷனையும் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க நோட் பண்ணி வைக்கணும்னா www.thescreener.com அப்படின்ற வெப்சைட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் புதுசா ஐபிஓல ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இந்த ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸோட ஐபிஓ வெளியே வரும்போது பிரைஸ் பேண்டா, அதாவது இந்த ஸ்டாக்கோட ஒரு பிரைஸா பாத்தீங்கன்னா 288 இருந்து 304 ரூபா per ஷேரா வச்சிருந்தாங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,95,06,576 ஷேர்ஸ். ஸோ இந்த ஒரு நம்பர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஐபிஓவில் வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் குறிக்குது. அதில் 2 டைப் ஆஃப் இஷ்யூ இருக்குது. ஒன்று ஃப்ரெஷ் இஷ்யூ, இன்னொன்று ஆஃபர் ஃபார் சேல். ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்றது புதுசாக இவங்க ஜென்ரேட் பண்ணி கம்பெனி மூலயமா கொடுக்க போகிற ஷேர்ஸ். ஸோ அது மொத்த பணமும் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொன்னால் மக்கள் கிட்ட இருந்து வாங்கி டேரெக்டாக கம்பெனிக்கு போகும். இதுவே ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த கம்பெனியோட ஷேரை பப்ளிக் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கம்பெனி விட்டு வெளியே போகிறாங்க. அதுதான் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக 96,05,263 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஆஃபர் ஃபார் சேலில் 99,01,315 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்கும். அதாவது ஷேர் ஹோல்டிங் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூ அப்படின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க ஐபிஓல இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் தான் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற அந்த நம்பர் தான் இந்த ஒரு வெப்பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 10,53,95,378 ஷேர்ஸ். ஐபிஎல் வரக்கூடிய எந்த ஒரு ஷேரை பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சித்தூர் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிளீனாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபிளார் ரைட்டிங்கோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபிளார் ரைட்டிங்கை தவிர மற்ற கம்பெனி லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அந்த மாதிரியான ஷேர்ஸ் எத்தனை அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது கிளீனாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எத்தனை இருக்குது, அது எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்ணுவோமா இந்த ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு? ஸோ ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸோட கரண்ட் ப்ரைஸ் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்க டைமில் பார்த்தீங்கன்னா 303. இந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 10,53,95,378. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,193 கோடி இருக்கும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3,193 கோடி. ஸோ இப்படி தான் எல்லா கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற தெளிவான ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ளஸ் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை விதமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேட்டகரி இருக்குது. நம்பர் 1 லார்ஜ் கேப், நம்பர் 2 மிட் கேப், நம்பர் 3 ஸ்மால் கேப், நம்பர் 4 மைக்ரோ கேப். இந்த 4 கேட்டகரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு தான் இது வித்தியாசம் இருக்கும். அதாவது எந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தென் 20,000 crore இருக்கோ அதெல்லாம் மார்க்கெட்டில் லார்ஜ் கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தென் 5,000 அண்ட் லெஸ் தென் 20,000 இருக்கோ அது மிட் கேப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தென் 1,000 அண்ட் லெஸ் தென் 5,000 இருக்கோ அதெல்லாம் ஸ்மால் கேப்னும், எந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லெஸ் தென் 1,000 crore இருக்கோ அதெல்லாம் மைக்ரோ கேப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இந்த கேட்டகரிக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளான கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HDFC, கோட்டாக் பேங்க் இதெல்லாம் ரொம்ப ஸ்டேபிளான கம்பெனி. அடுத்து மிட் கேப் செக்மெண்ட் யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத் கம்பெனிஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்க சூஸ் பண்ணுவாங்க. மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஜி ஃபுட்ஸ், கேப்லின் பாயிண்ட் இந்த மாதிரியான கம்பெனிலாம் மிட் கேப் கேட்டகரியில் வரும். அடுத்த கேட்டகரி ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் ஹை க்ரோத்தாக இருந்தாலுமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய கேட்டகரி. உதாரணத்துக்கு இபேக் டியூரபிள்ஸ், EMS இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கேட்டகரியில் வரும். அடுத்து லெஸ் தென் 1,000 crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி இதெல்லாமே ஹை க்ரோத் ஆர் ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலுமே இதெல்லாம் ரொம்ப ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு சில ஸ்டாக்ல நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ண முடியாது.
ஒரு சில ஸ்டாக்ல நீங்க பையிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டாக்ல நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா பிட்டிங் நடந்து தான் அந்த ஸ்டாக் வந்து உங்களால வாங்கவே முடியும். லெஸ் தேன் 1000 crore இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனி GHCL டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட், மைண்டெக் இந்தியா லிமிடெட். ஃபைனலாக ஒரு விஷயம், சப்போஸ் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்து நான் சொன்ன வெப்சைட்லையோ இல்லை வேற எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஸ்கிரீனர் வெப்சைட்டில் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பாட்டமில் ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எவ்ரி இயர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து தேடினீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து எவ்ரி இயர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு வீடியோ மூலமா மார்க்கெட் கேபிடலைசேஷனா என்ன, அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.